இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இறுதி நாளிலும் கூட நாம் தியானித்தபடி ஒவ்வொரு நாளும் கூட நம்ம தியானித்தோம் நம்முடைய வாயில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி. இப்போது கூட இந்த 7வது நாளிலும் கூட நம்முடைய வாயிலே இருக்க வேண்டியது மற்றவர்களை திடப்படுத்தும் ஒரு செயல். யோபு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். நம்முடைய வாயிலே இருக்க வேண்டியது திடப்படுத்துதல், மற்றவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம் வாய், அதாவது நம்முடைய வாயின் வார்த்தைகள் சோர்ந்து போய் காணப்படுகின்ற அல்லது பலவீனமாய் காணப்படுகின்ற அல்லது கவலையோடு காணப்படுகின்ற அவருடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நம்முடைய வார்த்தைகள் அவர்களை திடப்படுத்துகிறதாக, திடன் அளிக்கிறதாக இருக்க வேண்டும். பாருங்க, யோபுவின் சிநேகிதர்கள் அவரோ ரொம்ப நோய்பட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நம்முடைய வேதாகமத்தில் யோபு குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படி ஓட்ட வச்சு அவர் அப்படியே சுரண்டிக்கிட்டு இருந்தாராம். அவருடைய உடம்பு ஃபுல்லா புண்களா இருந்தது. அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. என் பலனெல்லாம் ஒடுங்கி போயிடுச்சு, அந்த கொஞ்சம் தோல் மட்டும்தான் இருக்கு, என்னுடைய உடம்பை போர்த்தி கொள்வதற்கு என்னுடைய சதைகள் எல்லாம் இல்லை அப்படிங்கிற எவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் இல்லையா? அப்படியே உட்கார்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவனுடைய சிநேகிதர் வர்றாங்க. அவனுடைய சிநேகிதர்லாம் சரி அவனுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு அவனை எல்லாம் குற்றப்படுத்துறாங்க. நீ ஏதாவது தவறு செஞ்சிருப்ப, நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பேசியிருப்ப, நீ உன்னுடைய நினைவால ஏதாவது தவறு செஞ்சிருப்ப, நீ அதெல்லாம் அறிக்கை பண்ணுன்னு சொல்லி அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு குற்றங்களாக அவன் வேதனை என்ன செய்யறாங்க, சாட்டி கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவன் திடனெல்லாம் மற்று போகிறவனாக காணப்படுகிறான் பாருங்க. ஆனாலும் அந்த அவனுடைய தோழர்களுக்கு அவங்க முழுவதுமாக அவனை குற்றவாளி என்று தீர்க்கிறாங்க. அவனுடைய திடனற்று போகும்படியா அவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு பிரதி உத்தரமாக யோபு இந்த வார்த்தை சொல்ற, நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்வேன். ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குன்னு சொன்னா, நான் உங்களை இப்படி குற்றப்படுத்தி பேச மாட்டேன், உன் மனது நோகும்படியா நான் பேச மாட்டேன், நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என்று சொல்லி யோபு அவங்க சிநேகிதரிடத்துல சொல்றான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? மற்றவர்களை குற்றவாளிகளாகவே நாம் தீர்த்து கொண்டிருக்கிறோமா அந்த யோபுவின் சிநேகிதர்களைப் போல? அல்லது சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு நாம் திடம் சொல்லுகிறவர்களாக, திடனற்று போன பிள்ளைகளை நாம் திடப்படுத்துகிறதாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கிறதா என்று சொல்லி, என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். அவன் இருக்கிற நிலைமையே எவ்வளவு பரிதாபமான நிலைமை. ஆனா நான் உங்களை மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா நான் உங்களை இப்படி பேச மாட்டேன், நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என்று சொல்லுகின்றார். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது? நான் பேசும் வார்த்தைகள் ஒருவேளை மற்றவர்களை திடனற்று போகிறதாக நம்முடைய வாயின் வார்த்தையில் இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் நாம் கடந்த நாளில் தியானித்தபடி பிறருடைய காயங்களை ஆற்றுகிறதாக இருக்க வேண்டும் என்று குற்றப்படுத்துகிறதாகவே நம்முடைய செயல், நம்முடைய சொல் நம்ம எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு என்ற ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அடிக்கடி நம்ம யோசேப்பை குறித்து நாம் தியானிப்போம். அந்த யோசேப்பு வீணான பழி சுமத்தி அவனை ஜெயிலில் கொண்டு போடுறாங்க. அவனை சிறைச்சாலையில் இருக்கிறான் இல்லையா? அந்த சிறைச்சாலையில இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் கூட மற்றவர்களை போயெல்லாம் அந்த ஜெயிலில் போய் இருந்துச்சா தன்னுடைய நிலைமையே அவன் யோசிச்சு பார்த்துருக்கலாம். நானே வேண்டாத குற்றம் சுமத்தி, வீணான பழி சுமத்தி என்னை கொண்டு இந்த ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்படின்னு அவன் தனியா உட்காந்து கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி, அல்லது ஆண்டவரை நோக்கி, ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் அவன் மனம் முறிந்து போகவே இல்லை. அவன் அப்படி ஜெயிலில் உள்ள மற்றவங்களெல்லாம் விசாரிக்க போறான். நீ ஏன் அப்பா கவலையோட இருக்கிற, நீ ஏன் கவலையோட இருக்கிற, உனக்கு நீ ஏன் ஜெயிலுக்கு வந்த, இப்படி மற்றவங்களை குறித்து ஒரு கரிசனையோடு ஒரு விசாரிக்கிற ஒரு மனிதனாக நினைச்சுதான் அவர்கள் திடன் அடையும்படி அவர்களோடு கூட சம்பாஷித்ததை நம்ம பார்க்கலாம்ல ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல. அதனாலதான் அந்த பானபாத்திரக்காரன், அந்த சுயம்பாகி எல்லாரும் நினைச்சுதாங்க அவன்கிட்ட காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க.
நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எனக்கு அதன் அர்த்தத்தை சொல்லு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதனுடைய பொருளை நீ சொல்லுன்னு சொல்லி அவனிடத்துல வந்து சம்பாஷிக்கிறாங்க. ஏன்? அவன் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி அவன் ஒரு முக்கில் அந்த ஜெயிலில் அப்படியே உட்கார்ந்துருந்தான். அவன்கிட்ட வந்து யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? இல்லை. அப்போ அவன் மற்றவர்களை என்ன செய்யறான்? திடன் கொள்ளும்படியான அவனுடைய வாயின் வார்த்தைகள் இருந்ததுனாலே எல்லாரும் போய் அவன்கிட்ட பேசுறாங்க. இவன் போய் எல்லார்கிட்ட என்ன செய்யறான்? சம்பாஷிக்கிறான். பாருங்க, இதே நம்மளுடைய மனதில் வைத்துக்கொள்ளும். நான் மற்றவர்களோடு பேசும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை திடன் இல்லாமல் போக செய்கிறதா அல்லது மற்றவர்களை திடப்படுத்துகிறதா என்று சொல்லி நாம் யோசிப்போம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயின் வார்த்தைகளே மற்றவர்களை திடப்படுத்துகிற வார்த்தையாக இருந்தால் அது நமக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் மிகவும் அது ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னும் கூட நான் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். பவுலும் அவனோடு இருந்த அநேகர் அந்த ஒரு கப்பல்ல பயணம் போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது அந்த பெரிய ஒரு காற்று வந்து அடித்ததுனால கப்பற் சேதம் ஏற்படுகிறது. அந்த கப்பற் சேதத்துல பயந்து நடுங்கிய போது கப்பல்ல இருந்தவங்களை நோக்கி இந்த பவுல் எல்லாரையும் திடப்படுத்துகிறார். பாருங்க, அவரும் கப்பல்ல இருந்த ஒரு ஆட்களோடு கூட சேர்ந்து துன்பத்தை அனுபவித்தவர் தான், அந்த கப்பல் சேதத்தை அனுபவிக்கிறவர் தான். ஆனாலும் கூட அவர் ஆண்டவரை உறுதியாய் பற்றி இருந்ததுனாலே அவர் மற்றவர்களை அவர் திடப்படுத்துகிறார். நீங்க மற்றவர்களை சொல்றாரு, நீங்கள் திடமனதா இருங்கள், நீங்கள் மனம் உடைந்து போகாதிருங்க, திடமனதா இருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா இருங்க, நீங்க திடனற்று போய்விடாதீங்க. நான் நம்பும் தேவன், என்னோடு பேசின தேவன் அவர் சொன்னார். என்ன சொன்னாரு? ஒருவருக்கு கூட ஒரு பிராணச்சேதம், யாருடைய உயிரும் போகாது என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். ஆகவே நீங்கள் திடமுடையவர்களா இருங்கள் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். ஆகவே தைரியமாயிருங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார். அது மட்டும் இல்ல, அவர் நினைச்ச உடனே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி தானும் சாப்பிடுகிறார், மற்றவர்களுக்கும் கொடுக்கிறார். நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிற்று, நீங்கள் திடனற்றவர்களாய் போய்விடாதபடி இந்த ஆகாரத்தை சாப்பிடுங்க, இந்த அப்பத்தை சாப்பிடுங்கள் என்று சொல்லி மற்றவர்களை திடப்படுத்துவதையும் கூட நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும். அந்த கப்பல்லாம் பல இடங்கள்ல உடைஞ்சிருக்கும், அநேக உணவுப் பொருட்கள் எல்லாம் தூக்கி கடல்ல எரிஞ்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பவுல் ஆண்டவரை உறுதியாய் பிடித்திருந்ததுனாலே, அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களை திடப்படுத்துகிற வார்த்தைகளாக இருந்ததுனாலே அன்றைக்கு அந்த கப்பல்ல இருந்த அனைவரும் கூட அந்த திடப்படுத்தப்பட்ட வார்த்தையை கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்னோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார், ஒருவருடைய பிராணனுக்கும் கூட எந்த சேதமுமே வராது, யாருடைய உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை என்று சொல்லி என்னோடு ஜீவிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆகவே நீங்க பயப்படாதுங்க, ரொம்ப தைரியமா இருங்க என்று சொல்லி பாருங்க, அவர்களுக்கு அந்த கப்பல்ல இருந்த மக்களுக்கு இருந்த மக்களை அவர் திடப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் தொய்ந்து போகிற வேளைகளிலே, மற்றவர்கள் மனமுடைந்து இருக்கின்ற நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு நேராக கடந்து செல்லும் போது அவர்களை திடப்படுத்துகிறதாக இருக்கிறதா அல்லது மென்மேலும் அவர்களை சோர்வடைய செய்கிறதாக இருக்கிறதா? நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பவுலை போல மற்றவர்களை திடப்படுத்துகிற வார்த்தைகளே நாம் பேசுவோம். என் வாயிலே திடமான வார்த்தைகள் பேச எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். நம்முடைய வாயிலே இருக்க வேண்டியது திடமான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு திடன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். அந்த யோசேப்பை போல மற்றவர்களை விசாரிக்கிற ஒரு நல்ல குணத்தை மற்றவர்கள் விசாரித்து அவர்கள் திடனற்ற இருக்கின்ற நிலையிலே நாம் அவர்களை திடப்படுத்தும்படியாய், அவர்களுக்கு நன்மையான காரியங்களை பேசும்படியாய் நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கும்படியாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கணும்ப்பா. சோர்ந்து போயிற மக்களுக்கு அல்லது திடனற்று இருக்கின்ற மக்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் திடப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே
நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னை திடப்படுத்துங்க என்று சொல்லி நாம் கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவர், இந்த நாளில் கூட எங்களுடைய வாயிலே இருக்க வேண்டிய அநேக காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இந்த 7வது நாளிலும் கூட மற்றவர்களை திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய வாயிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இங்கே அப்படிப்பட்ட திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எங்களுடைய வாயிலே தாங்க. நாங்கள் சோர்ந்து போகிற ஆண்டவரை, நைந்து போய் இருக்கிற ஆண்டவரை, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, மனம் சலித்து போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் அவர் திடமான வார்த்தைகளை பேசுவதற்கு ஏற்ற கிருபைகளை எங்களுடைய வாயிலே கர்த்தர் நீங்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அப்பா மற்றவர்களை திடனடைய செய்யும்படியான கிருபையை தாங்க. எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே மற்றவர்கள் காயப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவரே, அவருடைய காயத்தை ஆற்றுகிற மருந்தாக இருக்க, அவர்களை திடப்படுத்த பயந்து போயிருக்கின்ற, கலங்கி போயிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் திடப்படுத்தத்தக்கதான பவுலை போல கிருபை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.